இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா WCC 1ஓட பார்ட் 2 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 கேம் ப்ளே போட்டிருப்போம். அதில் நம்ம வெற்றிகரமாகவும் ஜெயிச்சிருப்போம். இப்போ நம்ம பார்ட் 2 கேம் ப்ளே தாங்க இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன்னும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது வீடியோ போட. வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கிலாந்து கூட நம்மளுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். You won by 8 wickets. இப்போ நம்ம இங்கிலாந்து கூட போட்டி போட போகிறோம். வாங்க போடலாம். ஓகே, யூ won the டாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டாஸு நம்மளையும் ஜெயிக்கிற மாதிரி வரும், ஆப்போனன்ட் ஜெயிக்கிற மாதிரி வராது. ஏன்னா இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் உருவாக்கப்பட்டுச்சு. சரி, நம்ம பவுல் எடுத்துக்கலாம். நம்ம பவுல் தான் எடுத்தோம். ஓகே, அதே ஸ்குவாடு தான், ஒன்றும் மாற்றங்கள் இது நம்ம மாற்றமும் பண்ண முடியாது. சரி, பிரச்சனை இல்லை. ஓகேங்க, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் இறங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 5 ஓவர் மேட்ச்சுங்க. ஓகே, இப்போ இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம பால் போட போகிறோம். மொதல் பால். ஓகே, மொதல் பால் போடுறோம். போட்டோம். போல்டுங்க, மொதல் பாலே போடு. செமையான ஒரு விக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். போல்டு டக் அவுட்டில் போகிறாரு இந்த பேட்டர். பாருங்கள் ரிப்ளேவை. பேட்ரு எங்கேயோ அடிக்க போய் எங்கேயோ விற்க போல்டு. போடு டக் அவுட்டில் போகிறாரு. மொதல் பால் மொதல் விக்கெட்டுங்க. போடு சகனம் சூப்பராக இருக்குது. செமையான ஒரு சகுனே சொல்லலாம். சரிங்க. ஓகே, ரன் ஓடுவாங்களா? ஓடலைங்க. ஓகே, ரன் ஓடலை. இப்போ வந்து போட போகிறோம். போட்டுட்டோம். ஐயோ, யாக்கர் இருக்கிறானா? நான் க்ரீஸ்குள்ளே நிற்கிறாப்புல. அடிச்சிருக்காரு, தூக்கி கேட்ச். என்னங்க இது? ஏங்க இது நம்பனா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. இது நம்மளான்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகமாக இருக்குது. கேட்ச் அவுட் பண்ணியிருக்கோங்க. கேட்ச் அவுட். செமங்க, இது ரொம்ப செம. கேட்ச் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் பேட்டர் அவுட் ஆகி போகிறாரு. போடு, செமையான ஒரு ஓவர், ஃபஸ்ட் ஓவர். ஓகே, ஃபஸ்ட் ஓவர், 4th பால். டிஆர்எஸ் போயிருக்காருங்க அம்பையர். என்ன இங்கே நடந்துகிட்ருக்கு? விக்கெட் வருமா வராதா? 3rd அம்பையர் ரிப்ளைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நோ பாலான்னு செக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. நோ பால்லாம் இல்லைப்பா. போடுறாரு. அவுட்டான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஓகே, பார்ப்போம். ஓகே, அவுட் இல்லையா? எனக்கு தெரியல. அவுட்டுங்க. போடு. என்னங்க நடக்குதுங்க? என்னங்க 0 ஓவரில் 3 விக்கெட்டு வித்தவுட் ரன். ஷர்மா ஆன் ஹேட்ரிக் வருமா இவர்கிட்ட இருந்து? போடு, ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட்ஸ். என் கண்ணை என்னாலே நம்ப முடியலங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போடு, ஷர்மா ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட் இங்கே எடுத்திருக்காருங்க. செமையான ஒரு கேம். அவங்க ஒரு ரன் கூட நடக்கல, 4 விக்கெட் இழந்துட்டாங்க. அது இங்கிலாந்து அணி. ரொம்ப செமையான ஒரு த்ரில்லிங்கான மேட்ச். அதுவும் 4 விக்கெட்டுங்க ஃபஸ்ட்டு ஓவர்லேயே. ஃபஸ்ட்டு ஓவர்னா 0 ஓவர். ஓகே, ரன் ஓட தான் பார்ப்பாங்க. ரன் எடுக்கலை. அவுட் இல்லை, வந்துட்டார். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஓவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. விக்கெட் மேலே விக்கெட் ஃபஸ்ட்டு ஓவரில். ஃபஸ்ட்டு ஓவர்னால் 0 ஓவர். இப்போ தான் ஃபஸ்ட் ஓவரே ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நம்ம பால். ஐயோ, நோ பாலா? நோ பாலில் நினைக்கிறேன். ஆமாம், நோ பால் இல்லைங்க. அவனை பயந்துட்டேன். ஓகேங்க, ஒரு ரன் தான் எடுத்துருக்காங்க. அவுட்டா? போடு, டிஆர்எஸ் அம்பையர் போயிருக்காருங்க. 3rd அம்பையர் கேட்டிருக்காரு அவுட் இல்லையான்ட்டு. ஓகே, பார்ப்போம் அவுட் இல்லையான்ட்டு. ஓகே, நோ பால்லாம் இல்லைங்க. ஓகே, அவுட்டு எனக்கு சரியாக தெரியல. பார்ப்போம்.
போ தள்ளுப்பா ரிவ்யூவை. அவுட் இல்லையா? அவுட் இல்லைங்க. ஷிட். சரி பரவாயில்ல. இங்கே நம்ம சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்கோம். என் கண்ணையா என்னால் நம்ப முடியல. 4 விக்கெட் எடுத்திருக்கேன். அது ஒரு ஓவரில் 4 விக்கெட். அவர் ஷர்மா ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட் எடுத்திருக்காரு. இவங்க மேக்ஸிமம் ஓட தான் பார்ப்பான். ஓடலையா? சரிங்க. ரைட்டு கைஸ். இங்கே ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு அம்பையர் டிஆர்எஸ் எடுத்திருக்காருங்க. பார்ப்போம் ரன் அவுட் வருதான்ட்டு. தேர்ட் அம்பையர் ரிப்ளைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளே இங்கே தேர்ட் அம்பையர் தான். நம்ம தானே பார்த்துட்ருக்கோம். நீங்களும் பார்க்குறீங்க. இப்போ நீங்களும் தேர்ட் அம்பையரை கூட இருக்கலாம். அவுட்டுன்னு தான் நினைக்கிறீங்க. நீங்கள் ஸ்லோவாக எடுக்கிற ஓடி வந்து அவுட் இல்லை. ஹண்டர் நாட் அவுட் சொன்னல. ஓகே கைஸ், இப்போ வந்து பால் போடுகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் 4th பால் வீச போகிறோம். 4th பாலா? ஆமாம். 1 2 3 4. ஃபஸ்ட்டு ஓவர் 4th பால். ஆமாம் இல்லைங்க 5th பால்னு நினைக்கிறேன். ஆமாம் 5th பால். ஸோ 5th பால் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச். என்னங்க நடக்குதுங்க? இது நம்மளானே தெரியல. ஒரு டக் அவுட்டில் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கோம். அடிக்கலாம் தான் பார்ப்பாங்க இனிமேல். ஏன்னா விக்கெட் அப்படி எடுத்திருக்கோம். செமையான ஒரு பவுலிங் நம்மக்கிட்ட இருந்து. ஸோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது கேமு. ஏன்னா அப்படிப்பட்ட பவுலிங் நம்ம இங்கே போட்டுட்ருக்கோம். செமையான ஒரு கேட்ச் பவுலர்கிட்ட இருந்து ஃபீல்டிங் யூனிட்லேருந்து. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் லாஸ்ட்டு பால் நடக்கும்னு பார்க்கலாம். தூக்கி அடிக்க தான் பார்த்துருக்காரு. 6ம் போயிருக்குங்க. 6ங்க. எப்படிங்க 6 போச்சு? சரி பரவாயில்லைங்க. 6 போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ஆட் வந்துருச்சு, அதான் கட் பண்ணேன். ஓகே, இப்போ கண்டினியூ கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஓவர் 2வது ஓவர். ஓகே, இப்போ நம்ம பவுலிங் போட போகிறோம் கைஸ். பவுலர் பந்தை வீசிட்டு கொண்டார். அவுட்டா? டிஆர்எஸ் போயிருக்காரு அம்பையர். இந்த அம்பையர் என்ன தான் பார்க்குறான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி க்ளோஸில் வந்து டிஆர்எஸ் போகிறாங்க இந்த கேமில். ஓகே, பவுலர் பந்தை நோ பால்லாம் செக் பண்ணுறாங்க. நோ பால்லாம் இல்லை ப்ரோ. ஓகே, வீசிறார். அவுட்டான்னு தெரியல. அவுட்டு தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் அவுட்டு தானே. ஏரில் இருக்குது பேட்டு. அவுட்டு தாங்க சொன்னேன். அவுட்டு. ஓகே, சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. அது ஃபஸ்ட்டு பால்லே ஒரு விக்கெட்டு போட்டு செமையான பவுலிங் நம்மக்கிட்ட இருந்து. அதுவும் சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. இன்னொரு விக்கெட் வருமா அவர்கிட்டருந்து? இல்லைங்க, நாட் அவுட். கிட்ட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, நம்மளை முடிஞ்சாலும் நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் விக்கெட்டாக வந்து விழுகுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 6 விக்கெட் எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் விக்கெட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறோட. இங்கே 4 அடிச்சிருக்காரு. 4 6 4ங்க. சொன்ன மாதிரி 4 அடிச்சிருக்காருங்க. இங்கே 12 ரன் வந்திருக்குது இங்கிலாந்து அணிக்கிட்ட இருந்து. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஓவருக்கான 4வது பாலை வீச போகிறோம். 4 முன்னான்னு தெரில. 2.3 என்ன போட்டிருக்காங்க. அதான் 4வது கேட்சா. என்ன 2 ஃபீல்டர் பிடிக்க முடியலையாடா? டைவ் அடித்து பிடிச்சிருந்தா கேட்சுங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பவர் பிளே இந்த 2வது ஓவருக்கு அப்புறம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. நம்ம எனக்கு ஒரு விக்கெட் வேணும். போல்டுங்க செம. நான் எப்போல்லாம் விக்கெட் கேட்கணும் அதெல்லாம் விழுகுது. செமையான ஒரு போல்டு நீங்கள் பார்க்குறோம் நம்ம. ஓகே பார்க்குற நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுலிங் நான் போடுறது இதான் ஃபஸ்ட் டைம். நேற்று பார்த்துருப்பீங்க சில பேர் வீடியோவை எப்படி போட்டிருப்பேன்ட்டு. இப்போ பாருங்கள், பவுலிங் நான் அசத்திட்டுருக்கேன். 7 விக்கெட்டு 2வது ஓவர்லேயே. 2வது ஓவர் லாஸ்ட்டு பாலுங்க.
பார்ப்போம் எப்படி அமையுதுன்ட்டு. போல்டா அவுட்டா? அவுட் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து 4th லாஸ்ட் ஓவர் போட போகிறோம். லாஸ்ட் ஓவர் பாருங்கள், அதில் கடைசி அதாவது போன ஓவரில் 4 விக்கெட்டு 18 ரன் தான் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் 15 பாலில். செமையான ஒரு பவுலிங் நம்ம கிட்ட இருந்து தூக்கியாட்ட கடைசி இருக்காரு. கேட்ச் போடு. ஒரு செமையான ஒரு ஃபீல்டிங் நம்மக்கிட்ட இருந்து நம்ம ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஓகே, இப்போ லாஸ்ட் ஓவருக்கான 2வது பால். இல்லை, அவுட் இல்லை. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஓவருக்கான 3வது பால் போட போகிறோம். ஐயோ ஜஸ்ட்டுங்க, டிஆர்எஸ் செக் பண்ணியிருக்கார் அம்பையர். சரி பார்ப்போம். 3rd அம்பையர் ரிப்ளைக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸைட்டாக. ஓகே, பவுலர் பந்தை வீசுகிறார். வீசுன உடனே அவுட்டு தான் நினைக்கிறேன். அவுட்டுங்க, சொன்னேன்ல அவுட்டு. அது ஒரு ராஜுபாய் விக்கெட் எடுத்துருக்காருங்க லாஸ்ட் பால் ஆச்சு. அது முடிஞ்சா ஆல் அவுட்டுங்க எல்லாரும். சூப்பர், 20 ரன் அடித்தா நம்ம ஜெயிச்சிடலாம். பேட்டிங் போயிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம பேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பால் 6ஓட ஆரம்பித்தா நல்லா இருக்கும்டா. 6ங்க, ஃபஸ்ட்டு பாலே 6ஓட ஆரம்பிக்கிறோம். செம்மையான ஒரு 6 ஓடு. 6 ஓகே. இப்போ அதே பால் 6 வருமா நாங்கள் பார்க்கலாம். டேர்ன் அது பால் 6 தான் இதுவும். ஓடு, இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோங்க, அவ்வளோதாங்க. 4. ஓகே 4, 6 நினச்சேன். சரி பரவாயில்ல. இன்னொரு 6ஆ 4ஆ? 4ங்க. 1 bounce 4. ஓகே 1 bounce 4 போடு. கடைசி விட்டுருக்கோம். கேட்ச் நினச்சாங்க. 4ங்க, செம 4. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோங்க மேட்ச்சை. ஃபஸ்ட் ஓவர்லேயே முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பாருங்கள், பால் டேர்ன் ஆகுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 6 அடிச்சிருக்கோம், மேட்சையும் முடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.